சின்ன பொண்ணே. என்ன வரதே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்னு சொல்லுதால ஒழிய வாராளங்கிட்டு பொண்ணு பார்க்க போனோன்னு கூப்பிட்டுருக்கா. இவெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நானும் வரணும்னு சொல்லிக்கிட்டு நேரத்தோட வீட்டை விட்டு கிளம்ப மாட்டுக்கா. எப்பா வந்துட்டேன். இவ்வளவு நேரம் என்னஞ்ச? எத்தே நீங்க தானே வீடு வாசம் மொத்தத்தையும் தூத்து பெருக்கி அல்ல சொன்னீங்க. அதுக்கு இவ்வளவு நேரமா? பெராச பூரா காஞ்ச இலையா அவ்வளவுகான்னு இருந்துட்டே ஒரு மூட நிறைய சேர்ந்துட்டு தெரியுமா, கொண்டு போய் அங்கே வாய்க்கா கிட்ட போட்டு வரேன். அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவேன். இப்ப எல்லா இடத்தையும் தூத்துட்டியா அப்படி? தூத்து மொழி பட்டாச்சுட்டே. சரி வந்த உடனே கையை காலை கழுவிட்டு விளக்கேத்த வழியை பாருன்னு நேரம் ஆயிட்டு அப்படியே பொறுத்தாம விட்டுறாத. சரி தே போமா. போவோம். இவன் வரலையா? அவ ஒரு ஆளை பார்க்க போறேன்ட்டு போனாவத்தே நேரம் அங்க வந்துருந்தோம்னு சொன்னாவோ. அநேகமா இப்ப லட்சுமி வீட்டுல தான் நிப்பாவும் நினைக்கேன். சரி வா அப்ப நம்ம கிளம்புவோம். போற வழியில வெள்ளத்தாய சத்தம் கொடுக்கணும். இப்ப எதுக்கு வரமாட்டேன்னு மோரை முடிஞ்சு தூக்கிட்டு அடக்கிய? நீங்க வரலனாலும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எதுவும் நின்றுட போறது இல்ல. எம்மா என்னல? எம்மா அப்பா வேற கோவமா இருக்காவ. பெசாட்டிக்கு இன்னைக்கு வரல வேண்டான்னு சொல்லிடுவோமா? இல்ல வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். அந்த மனுஷனா புத்தி கெட்டு போய் ஒரு நல்லது நடக்க நேரத்தை தடங்கல் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா நீ அதே மாதிரி பேசுத. அந்த ஆளு ஒரு கரையில மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு, நீ ஒரு கரையில வேண்டாம் இனி என்னல செய்ய சொல்லுதியா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னைய கொள்ளுதுக்கு ஒரேடியா கொள்ளுங்க போய் சேர்ந்துருதேன். அம்மா இப்படி எல்லாம் பேசுத. சரி என்னெல்லாம் பேச சொல்லுத? அந்த பாடுதானே படுத்துதியே என்னைய. ஏங்க கடைசியா கேட்கேன், வர முடியுமா முடியாதா? நல்ல நேரத்துல கிளம்பணுக்கா. ஆமா என்னையதால லட்சுமி தெரியல. அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. உன் விருப்பப்படி எல்லாத்தையும் நடத்து. உன் அதிகாரம் தானே கொடி கட்டி பறக்கு. லட்சுமி வாங்க சித்தி. என்னம்மா கிளம்பலையா? எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கியா? நேராவதுல நல்ல நேரம் முடியக்குள்ள போண்டாமா? போகணும் தான், என்ன செய்ய? இந்த வீட்டுல நான் வாக்கப்பட்டு இத்தனை வருஷம் சிரஞ்ச பத்தாதுன்னு இன்னும் என்னென்னலாம் பட வேண்டி இருக்கோ. ஏன் லட்சுமி என்ன இருந்திருந்து அவனுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு, இப்போ போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேச சொல்லியே சித்தி? என் பாட கட்ட நாய் கூட கண்ணீர் வடிக்கும். அண்ணா பாடு பார்க்கேன் தினமும். இருந்திருந்து ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. இவர் என்னடானா நம்ம அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்காங்க எண்ணம் இல்லாம நான் வர முடியாது வைக்க முடியாதுன்னு மோரை முடியாது தூக்கிட்டு கிடக்காரு. வர முடியாதுன்னு சொல்றானா? எப்ப என்ன முதல்ல அவனுக்கு நல்ல விஷயமா போய்கிட்டு இருக்கோம், நீ மூஞ்சி முறையை தூக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னையத்தான் ஒரு ஆளே இல்லைன்னு ஒதுக்கிட்டு அவளை தேவைறதுக்கு நான் வந்து நிக்கணும். அவளே எல்லாத்தையும் பாத்துக்கிட வேண்டியதானே. இத்தனை ஆட்களை கூப்பிட்டு வியானுக்கெல்லாம் சொல்லியிருக்கா. என்கிட்ட நான் வீட்டுக்கு வரவும் கிளம்புங்க போவோம்னு சொல்லிட்டானா? என்ன சின்ன பையனா? அவ சொல்லுவா உடனே நான் கிளம்பி போயிடணும்னு. என் அவனுக்கு எங்க பொண்ணு பாத்திருக்கா என்ன செஞ்சிருக்கா ஒண்ணுமே என்கிட்ட முன்னாடி சொல்லல. அவளா முடிவெடுத்து அவளே எல்லாம் செய்தா. அப்ப எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? நான் எதுக்கு வரணும்? சும்மா ஒப்புக்கு சப்பானியா கூப்பிட்டு எடுக்கலாம் நான் வந்து நிக்கணும். என்ன தலையெழுத்தா? நான் இப்படியே வயக்காட்ட கடந்து என் வாழ்க்கையை முடிச்சுட்டு போறேன். ஐயே இதுக்கா? நல்ல விஷயங்கள்லாம் சட்டு சட்டுன்னு அமையும் மருமோன. நீ நினைக்க மாதிரி கிடையாது. அவளாதான் என்ன செய்தான்னு நினைக்கியோ? நான் தான் சொன்னேன் இன்னைக்கு 4 நட்சத்திரம்லாம் நல்லா இருக்கு, முதல்ல பேரனுக்கு பொண்ணு பார்க்க போறது இன்னைக்கே போய் ஆகணும்னு நான் தான் அவகிட்ட சொல்லி எல்லா வேலையும் செய்ய சொன்னேன். அவ அப்பவுமே கொஞ்சம் யோசிச்சா. என் வீட்டுல உள்ள விட்ட சொல்லலையே, அவ என்ன சொல்லவும் தெரியலையேன்னு சொன்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இவன் என்ன சொல்ல போறான், இருந்து அவனுக்கு கல்யாணம் வந்துட்டுன்னு சந்தோஷம் தான் படுவான்னு தான் நான் சொன்னேன். நீ என்னடா இப்படி முறைச்சுக்கிட்டு தெரியுத? அது இல்லத்த, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேங்க ஆதங்கம் தான். இதுல நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன் பொண்டாட்டி உன்னைய கேட்காம இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காளா? நீ தான் அவளை என்னைக்குனாலும் குறைச்சு பேசிய ஒளி அவ ஒரு இடத்துல உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. எந்த இடத்துல எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படணும். அதை விட்டுட்டு பிள்ளைக்கு நல்லது நடக்கலையா மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு இருப்ப. கிளம்பு லட்சுமி. சரி எல்லாம் கிளம்புங்க. மர்மோன போய் வேசி சட்டை எல்லாத்தையும் உடுத்தி ரெடி ஆயிரு. ஆட்கள் வார ஓட்டெல்லாம் வாங்க வாங்கன்னு கேட்டு சிரிச்ச முகமா இருக்க பாரு. என்ன சரித்த. என்ன லட்சுமி முகமே வாடி போயிருக்கு, சண்டையா படுத்திய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செம்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நேரம் ஆயிட்டு பத்தியா அதான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். வண்டி அமைச்சிருக்கேன்னு சொன்னாவோ, வண்டி ஒன்றும் வந்த பாடு இல்ல. நான் இப்போ வந்துடும் செம்பா. எல்லாரும் வந்த பிறகு போன் அடிக்க சொல்லியிருக்கான் அந்த பையன். ஓ சரி இப்போ எல்லாரும் வந்தாச்சுல? போன் போட வேண்டி தானே? வந்தாச்சு. இன்னும் சரசக்கா சாண்டியக்கா அதான் மட்டும் வர வேண்டி இருக்கு. வந்த உடனே கிளம்பிடலாம். அது வரைக்கும் செத்தங்கனே இருங்க. சரி நீ போய் கிளம்பு. ஏங்க வாங்க, வேட்டி சட்டிலாம் எடுத்தாரேன் உடுத்துங்க. சரி லட்சுமி. ஏக்கா பாத்தீங்களா, நம்ம வரும்போது என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாவோ பார்த்துக்கோங்க. நம்ம வந்த உடனே அப்படியே பேச்ச அமுக்கிட்டு புருஷனை அந்த ஆளை உள்ள கூட்டு போயிட்டா பத்தியலா. இவன் என்னைக்கு புருஷனை வாங்க பொங்கனெல்லாம் தாங்கலாம், நம்ம வந்து நிக்கம்னு கூப்பிடுத பத்தியலா. ஆமா ஊருக்குள்ள பல பேர் இப்படித்தான் இருக்காள்வோ. ஆட்களுக்கு முன்னாடி படம் காட்டிட்டு தெரியுதாள்வோ. புருஷன் ஒரு தப்பு பண்ணா தூக்கி தொங்கிட்டுருவா, அது ஊருக்கே தெரியும். இப்போ மாமனுக்கு கல்யாணம் வச்சாச்சுன்னு ஒரே அடியா நடிக்க எங்கன்னு. ஆமா ஒருத்தன் கூமாப்பட்டி வாங்க எங்க மாமலா அது மாதிரி பேசிக்கிட்டு தெரியுதா? அதானே பிறப்பில்ல. உள்ள போய் எதுவும் கிளம்புத வேலை இருந்தா பாருங்க. சரி ஆச்சி. என்ன பேத்தி? என்ன ஆச்சியா? என்ன உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு மைனி வர போறான்னு? ஆமா ஆச்சியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இனி அண்ணங்கிட்ட உரிமை எடுத்து ரொம்ப பேச மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒதுங்கி நின்றுக்கிடணும். ஆமா இனிமே பழைய மாதிரி என்ன அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு மைனிகாரி முன்னாடிலாம் கேட்க கூடாது. பிற அதை வச்சே ஒரு 2 சண்டை வரும். ஏக்கா
இப்ப அவள்கிட்ட சண்டை எதுவும் போடாதக்கா. என்ன டீச்சர் சொல்லுத, சின்ன பிள்ளை மைனி வரான சந்தோஷமா இருக்க, அந்த பிள்ளைகிட்ட போய் எப்படி எல்லாம் சொல்லுதாள்வோ, அது மனசு வருத்தப்படாதா? அது அவளுக்கும் தெரியும்க்கா, வேணும்னே கோல் முட்டி விடணும்னு சொல்லுதாள்வ. இப்ப நீ ஏதாவது சத்தம் போட்டேன்னு வைக்க, லட்சுமி வீட்டுக்கு நாங்க போய் இருந்தோம், சின்ன பொண்ணு மாமியா தான் எங்களை விரட்டி விட்டுட்டான்னு சொல்லுவாளோ ஊர் பூரா. சொல்லிட்டு போறாள்வ. இவள் வழியெல்லாம் கூப்பிட்டுருக்கே கூடாது இவா. சரி, ஊருனா 4 பேர் இப்படித்தானக்கா இருப்பாள்வோ, நமக்கு தெரியாததா? ஏதோ நாய் குலைக்குன்னு விடு. நல்ல விஷயம் நடக்கல, இப்படி 4 நாய் குலைக்கத்தானே செய்யும். காதல கேட்காம விடு, எதுவுமே பேசிக்கிடாத. சரி, என்ன பிறவியலை வல்வெல்லாம். ஏக்கா அவள் விடு, பிள்ளைய பாரு, முகமாடி போய் நிக்கி, அதுட்டு 4 வார்த்தை நல்ல முறையில பேசு. எம்மலோ என்ன ஆச்சு? எவளும் எதையும் பேசான்னு மனசை போட்டு குழப்பிக்கிடாது. என்னமோ உனக்கு வரப்போற மைனி நல்ல குணம் பார்த்துக்க. நீ எப்படியெல்லாம் சந்தோஷமா பேசி சிரிக்க நினைக்க, அதே மாதிரி உன் கூட நல்லா பேசி பழகி இருந்துக்கிடுவா. வேற யாரும் எதுவும் சொல்றா ஒண்ணு நினைச்சு வருத்தப்படாது. என்னம்மா? சரி ஆச்சி. சரி சரி, ஆச்சிக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டாரியாம்மா? அண்ணா கொண்டாரேன் ஆச்சி. எப்படித்தான் இப்படி சின்ன பிள்ளையெல்லாம் காயப்படுத்தி பேச முடியுதோ அவளுக்கு. சரி சின்ன பொண்ணு, யாரும் வரலையா? அவளையெல்லாம் போய் சத்தம் கொடுத்துட்டு அப்போ. சரி தே. வேகமா வரணுமா, வேன் வந்துட்டான்னு சொல்லி கூட்டு, அப்பதான் சீக்கிரம் வருவோம் எல்லாரும். சரி தே. நீங்க ஏன் ஒரு மாதிரி குவாணிக்கிட்டு நிக்கிய? நான் எப்படி நின்றுட்டு போறேன், உன் சோழியனோ அதை பாரு. சாதாரணமா தானே கேட்டேன், ஏன் இப்படி கோவப்படுத்திய? சரி, நாங்க நின்னாலே உங்களுக்கு கோவம் வரும், நான் போய் எல்லாரையும் கூப்பிட போறேன். கூறு கட்டவா, அவ சொல்லும் சரிதானக்கா, ஏன் இப்படி நிக்க? குறுக்கது வலிக்கா? ஆமாட்டி, லேசா குறுக்கு வலிக்கனக்கா இருக்கு, அதான் பிடிச்சிக்கிட்டு நிக்கேன். அதை அவ கிண்டல் அடிச்சிட்டு போறா. சரி வா, செத்ததான் கட்டில இருப்போம், வண்டி வர வரைக்கும். ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கல, அதான் கால் வலிக்குமா இருக்கும். சரி டி. சாந்தியக்கா, யாட்டே நேராயிட்டு போலையா? சின்ன பொண்ணு கூப்பிட விட்டாலே. 4 மணி என்ன இதியா? நேராயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு நீ போ, சின்ன பொண்ணு நான் வாரேன் இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு. ஏமா வாங்க, கிளம்பிட்டியெல்லாம் என்ன செஞ்சியா? கையோட கூட்டு வர சொல்லி என் மாமியார் சொல்லியிருக்கு. நீ போ சின்ன பொண்ணு, நான் வெளியில வர முடியாத நிலைமையில இருக்கேன். வர முடியாத நிலைமையில இருக்கேலா? அப்படி என்னாச்சு? கீழே விழுந்து கிடக்கேலா? எங்க போய் பாக்கட்டும். என்ன 4 மணி பாவனைக்குள்ளேயே குடியிருக்கியா? இப்படியெல்லாம் வரப்போறீங்களா? நீ வேற சின்ன பொண்ணு, என் நிலைமைய பத்தியா? ஏன் 4 மணி என்னாச்சு? பொண்ணு பார்க்க வெளியூருக்கு போறோம், ஒரு நல்ல சேலையை உடுத்திட்டு போனோம், அப்பதான் நல்ல கெத்தா இருக்குமேன்னு நல்ல புது சேலை சட்டையும் எடுத்து வச்சேன் பாத்துக்கோ. சரி, உடுத்த வேண்டி தானே? அதுலதான் ஒரு பெரிய சிக்கலாயி போச்சு. ஏன் சட்டை சேர மாட்டுக்கோ? இல்ல சின்ன பொண்ணு, பிறகு நான் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளு திருநெல்வேலி வரைக்கும் போறேன்னாரு. போயிட்டு வாங்க, நானும் பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, பிள்ளைய டியூஷன்ல இருந்து கூப்பிட்டுட்டு நான் அப்படியே போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி, அந்த ஆள் அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கும் நீங்க இப்போ பாவடையோட நிக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம்? அந்த ஆளு தானே பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டாரு. என்ன 4 மணி சொல்லுதியா? சுத்தி வளைக்காம சட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு என்ன நல்லாமோ தோணுது. ஆமா, என்ன நல்லாமோ தோணுது. அந்த ஆளு போறவன் சும்மா போகாம பீரோல் சாவியும் கையோட கொண்டு போயிட்டான். சிரிக்காத சின்ன பொண்ணு. சரி சரி, சிரிக்கல. சரி, பீரோல் சாவி போனேன்ன, வெளியில பழைய சேலை எதுவும் இல்லையா? வெளியில கிடக்குது பூரா ரொம்ப பழைய சேலை சின்ன பொண்ணு, ஒரு இடத்துக்கு கட்டிட்டு போற மாதிரியா இருக்கு. சாதாரண உடுமாத்து சேலை தான் 2 கிடக்கு. சாவி வேற எங்க இருக்கானே தேடி பார்க்கலாம்லக்க? இல்ல சின்ன பொண்ணு, நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் பாத்ரூம்குள்ள இருக்கல பீரோல் சத்தம் கேட்டது. வெளியில போறதுக்காண்டி ரூபா எடுக்க பீரோல திறந்துருப்பாரு போல, சாவியை கையோட கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கேன். சரி, இப்ப என்ன வெளியில கிடக்க உடுமாத்து சேலையை உடுத்திட்டு வாங்க. அது நல்லாவா இருக்கும் சின்ன பொண்ணு, ஒரு இடத்துக்கு போவேல. ஏம்மா, அங்க யாருமே புதுச்சேலை உடுக்கல. மாப்பிள்ளை பையில எப்பவும் போடுற துணியத்தான் போட்டிருக்கான். சும்மா போய் ஒரு எட்டு பார்க்க போறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னா அடுத்து நிச்சயதார்த்தம் போவோம், அடுத்து கல்யாணம் போவோம். அதுக்கு நம்ம பட்டுச்சேலை உடுத்தி ஜம்முன்னு நிக்க வேண்டியதான். இன்னைக்கு இப்படி போய் நிக்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. ஒரு பழைய சேலையை உடுத்திட்டு வாங்க சீக்கிரம். நானும் நல்ல சேலை உடுத்தாம வெளியூருக்கு வர மாட்டேன், நீங்க எல்லாரும் போங்க. இது லாய்க் படாது. 4 மணி கிடக்க பழைய சேலையை உடுத்திட்டு வர போறீங்களா, இல்லாட்ட உடுத்திருக்க பாவடையும் உருவிட்டு விடவா? நீ செஞ்சாலும் செய்வதாய தெரியுதுல்ல? சட்டுப்புட்டுன்னு ஒரு பழைய சேலையும் சட்டையும் போட்டுட்டு ஓடியாங்க. நான் சரசக்கா வீட்டுல போய் அவ்வளவு கூப்பிட்டு நிக்கேன். என்ன வாய பொழந்து நிக்கிய? வந்துருவேல எப்படி? வாரேன், போ சேலை உடுத்திட்டு வாரேன். சரி சரி, வெரசா ஓடியாங்க. வர வர 4 மணி அக்கப்போறம் தாங்க முடியல. இந்த நெட்ட காலனால இன்னைக்கு இப்படி ஆயிருச்சே. பழைய சேலையை உடுத்திட்டா போவேன், நல்லாவா இருக்கும். எடுத்து வச்ச சேலை நல்லா அழகா இருந்தது, சட்டை கூட பூ மாடல் போட்டு தச்சிருந்தேன். சேலையை எடுத்து வச்சவா பீரோட விட்டு வெளியிலயாவது தூக்கி வச்சோம்னு இல்ல, உள்ளேயே வச்சு தொலைஞ்சிட்டேன். இந்த கிறுக்கை இப்படி கொண்டு போவாருன்னு நான் கனவா கண்டேன். இன்னைக்கு வரட்டும், அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டேன். மல்லியா, என்ன வாருங்க, என்ன பாத்துட்டு வந்துட்டே வேனெல்லாம் வந்துட்டா? அம்மா வாசல் வந்து நிக்கி, நிறைய பேர் யாரி உட்காந்துட்டாவோ. வா சீக்கிரம் போவோம், நம்ம தான் லேட்டுன்னு நினைக்கேன். சரி கிளம்பியாச்சு, போக வேண்டியதான். அவனை சத்தம் கொடுங்க. சத்தம் கொடுக்கேன். அவளுக்கு எதியாயிட்டா மகாவுக்கு? யாரு கண்டா, மருந்து மாத்திரையும் கொடுத்துட்டு கிடந்தான் சரியாயிட்ட. நம்ம கேளுங்க கூப்பிட்டு. ஏன் நீ ஒரு வார்த்தை அந்த போயிட்ட கெதியாயிட்டான்னு கேட்க வேண்டியதானே? இங்க பாருங்க, வெளியில கிளம்பும்போது என்ன சண்டை எடுக்க வேலை வச்சுக்கிடாதியா. பொங்கி பொரிச்சு தான் போட முடியும், எல்லாம்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. வாங்கிட்டு எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. சிவா, இன்னும் ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இல்லையா? ஏன் சிவா? அந்த வாரப்பா. என்னப்பா மருமகளுக்கு இப்ப காய்ச்சல் தவளையாப்பா? இல்லப்பா, இன்னும் காய்ச்சல் அடிச்சுட்டே தான் இருக்கு. மாத்திரை போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் குறையலையா? இல்ல, தூங்க ட்ரை பண்ணுதா, அப்பவும் கூட கண்ணெல்லாம் எரியுதுங்க.
பாப்போம், இன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில கொஞ்சம் சரியாகுத மாதிரி இருந்தா சரி, இல்ல சரியாகலைன்னா நாளைக்கு ஆஸ்பத்திரியில கொஞ்சம் அட்மிட் பண்ணி பார்த்துடலான்னு பார்க்கேன். சரிப்பா, அப்படியே செய்வோம். அப்புறம் இந்த கிருஷ்ணாக்கு பொண்ணு பார்க்க போறமே, வாரியா இப்படி? இல்லப்பா, நான் வர முடியாது. ஏன் உன் பொண்டாட்டி தூங்கிட்டு தானே கிடக்கா, நீ வர வேண்டியதானே? இல்லம்மா, அவ ஒண்ணுமே சாப்பிடல, சாப்பிட்டதும் கூட வாமிட் பண்ணிட்டா. மறுபடியும் அவ எந்திக்கும் போது சாப்பாடு எதுவும் கொடுக்கணும். இப்படி ஒத்தையிலே விட்டுட்டு வந்தா சரி வராது பத்தியா? ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும், வா அவாட்டு தூங்குவா. இல்லம்மா, அவ இப்படி இருக்கையில எனக்கு அங்க வந்து ஒன்றும் ஓடாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் கிருஷ்ணாட்ட கால் பண்ணி சொல்லிக்கிடுதே. இவ்வளவு தூரம் பொண்டாட்டியை தாங்கி தடுக்கதவன் எவனும் இருக்க மாட்டான். இப்படி ஒரே அடியா தாங்கி தடிக்கிட்டு கிடந்தா காய்ச்ச இப்பக்குள்ள விடாது, கூட கொஞ்சம் தான் நடிச்சிட்டு கிடப்பா. 2 மணி நேரம் தானே வந்து அங்க ஆளோட நின்றுட்டு அதுக்கடுத்து வா, காய்ச்ச கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். வாய மூடு மல்லியா. ஏன் ஒரே அடியா தாங்கிட்டே தெரியுதா? இவ்வளவு தூரம் தாங்கன்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படித்தான் இருந்து பாத்தீங்களோ? நான் உன்னைய பாத்துக்கிட்டேன்னா அவன் முன்னாடி பார்க்க கூடாதோ? அதிசயமா நடக்க அதான் கேட்டேன். உன்னை யாரும் இங்க பார்க்க சொல்லி கேட்கல, அவன் முன்னாடி அவன் பாத்துக்கிட போறான், நீ அப்படி குதிக்க. இப்ப என்ன அங்க நிச்சயதார்த்தம் கல்யாணமா நடக்கு, பொண்ணு பக்கத்தானே போறோம், அதெல்லாம் ஒன்னும் அவன் வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவசியமா பேசாம நடைய கட்டு. வர வர நான் வாயை திறந்தாலே இந்த ஆளு சண்டைக்கு வந்துருதாரு. அவதான் நல்லவளா போயிட்டா இப்ப எல்லாருக்கும். ஏன் தான் இப்படி மாறிட்டாலோ தெரியல. ஐயா, நீ அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாத, பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பாரு. சரிப்பா, நீ சொன்னனக்கா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கெதியாவலன்னு வைய, நாளைக்கு ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணினாலும் பாப்போம் என்னப்பா. சரிப்பா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்கப்பா. மக்களே, அம்மா அங்க பக்கத்து ஊருக்கு தான் போறேன், ஒரு 2 மணி நேரத்துல வந்துடும் என்னமா? சரிம்மா, வரும்போது என்னமாவது வாங்கிட்டு வரேன்னா பஸ் ஸ்டாண்ட்ல. வாங்கிட்டு வர மக்களே. நீங்க அது வரைக்கும் என்னையே ஒருத்தி வீட்டை ஒதுங்க வச்சு தூரி, ஒருத்தி வாசல தூத்து தொளிச்சு கோலம் போடு, ஒருத்தி விளக்கேத்து, சரியாம்மா? எம்மா எவ்வளவு வேலைமா சொல்லியா? ஏடி இதை செய்யறதுக்கு என்ன வயசு பிள்ளைகள் இந்த வேலையில கூட பார்க்க மாட்டேலா? இம்மா நாங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்ட்ல இருக்கோம்மா. நீ இவ்வளவு நேரம் வீட்டுல சும்மா தானே இருந்தா, செஞ்சிருக்கலாம்ல? சும்மா இருந்தானா? நான் சும்மா இருந்தா நீ பாத்தியாடி? 3 நாள் எனக்கு தெரியல, கிடந்த இடத்துலயே தான் கிடந்திருக்கேன். ஒரு வேலை பாத்தியாட்டி? ஒண்ணுமே செய்யல. நானா தான் நிக்க முடியாம நின்று சோற பங்கி குழம்பு கறியில வச்சு துணிமணியை பார்த்துட்டா 3 நாளுக்கு உள்ள துணிமணி 50 கணக்கா சேர்ந்துட்டு அத்தனை பையனுக்கு ஆத்துல துவைச்சு குளிச்சுட்டு வந்திருக்கேன். மேல் காலம் இன்னும் வலிக்கு. சரி, அவன் கூப்பிட்டுட்டாளா, இருந்திருந்தும் அவனுக்கு முதல்ல பொண்ணு பார்க்க போவேல, வரலன்னு சொன்னா எதுவும் நினைப்பானங்க காட்டி நானே வல்ல நிலையா தான் போறேன். உங்களுக்கு நான் செத்து கிடந்தாலும் சோறு பங்கி வைக்க மாட்டி. இப்படி சின்ன சின்ன வேலையை பார்க்க கூட உங்களுக்கு முடியாதோ? சரி, ஏசாதம்மா செய்தோம். உங்க வயசுக்கு நானா எங்க அம்மைய ஒரு வேலை பார்க்க விட மாட்டேன். எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். எங்க அம்மா என்னை திட்டன்னு கூட கிடையாது. ஒரு வார்த்தை அன்பா சொன்னா போதும், அத்தனை வேலையும் பார்த்து கொடுப்பேன். உங்களுக்கு வீட்டுல உள்ள இந்த சின்ன சின்ன வேலையை பார்க்க முடிய மாட்டேங்குது. அம்மா அதான் பார்க்கணும்னு சொல்லிட்டோம்லாம்மா. சரசக்கா, உள்ள வா சின்ன பண்ணி. போமாக்கா, வாங்க, நேரம் ஆயிட்டு. போங்க சின்ன பண்ணி. ஏன்க்கா கோமா இருந்த மாதிரி இருக்கு, பிள்ளைகளை யாசனிலோ? ஆமா, இவளோட கொஞ்சம் வரல. நீ காலையில வந்த போனா எப்படி உட்கார்ந்திருந்தேன் சின்ன பொண்ணு? ஒரு அம்பார நிறைய துணி சேர்ந்திருந்ததா, இதை எப்படி துவைக்க போறோம்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, ஆத்துக்கு போய் துவைக்கணும்னு சொல்லிட்டு இருந்திய. நீயும் சாந்தியும் போனதுக்கு அப்புறம் நான் ஒத்தையிலேயே ஆத்துக்கு நடந்து போயிருக்கேன். பத்து போய் அப்பா வேற வயலுக்கு போயிட்டாங்க. நடந்து போய் துணியை துவைச்சிட்டு அங்க இருந்து போன் அடிக்க எடுக்கவே இல்லை. திரும்ப ஈர துணியெல்லாம் தூக்கிட்டு நடந்து தான் வந்திருக்கேன். வந்த பிறகு வேலை முடிஞ்சுதா, மாடிப்படி ஏறி துணியை புடிஞ்சு காய போட்டு வாரத்துக்குள்ள குறுக்கு பெண்டு நிமிந்துட்டு பாத்துக்கோ. அப்படியே படுத்தவாதான் இப்பதான் எந்திரிச்சு சேலையை மாத்திட்டு நிக்கேன். இவளோட வீடு வாசல தூர் கட்டினா நீ சும்மா தானே இருக்க, செய்ய வேண்டியதானு கேட்காளுவோ. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? என்ன மக்களே, அம்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம்லாமா? நாங்களும் ஸ்கூலுக்கு சும்மா ஏத்தே போயிட்டு வரோம். எவ்வளவு பாடம் எடுத்துதாங்க, எவ்வளவு காணி எழுத வேண்டியிருக்கு தெரியுமா? போர்ட கவனிச்சு மண்டையடிக்கி வந்து செத்து படுக்கலான்னு பார்த்தா அம்மா வேலைக்கு மேல வேலையா சொல்லியா. அதான் நான் சொன்னேன் நீயே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு கோவப்படுதா பாத்தியா? வீட்டை தூக்க சொன்னதுக்கு என்ன சொல்றா பாரு. பள்ளி இடத்துல பாடம் கவனிச்சிட்டு வரது அவளுக்கு பெரிய வேலையா இருக்கும். விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள் தானே, அது உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி தெரியாம வளர்த்தது ஏன் தப்பு சின்ன பொண்ணு? ஆரம்பத்திலேயே அவளோட ஒருத்தைய சுவார் பங்க போட்டு ஒருத்தைய துணி துவைக்க போட்டு வீட்டு வேலையெல்லாம் அவளை தலையில கட்டிட்டு நான் விசாரிக்கு ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்திருக்கணும். அதை செய்ய முட்டம் பத்தி அதான் இந்த பேச்சு பேசுவோம். எம்மா, நீ எவ்வளவு வேலை செய்யான்னு எனக்கு உன்னை பத்தி தெரியுமா? நீ போயிட்டு வா, நாங்க வேலையெல்லாம் பார்த்து வைக்கோம், சரியா? வரும்போது மட்டும் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருன்னு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பாத்துட்டு பண்ணி போவோம். சரிக்க. எட்டி போயிட்டாரேன், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். முனிசு, அம்மாவும் பாவம் தான் பாத்தியா? பாவம் தான். நம்ம மட்டும் என்ன சும்மையா வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி ரெக்கார்டு நோட்டே எவ்வளவு காணம் இருக்கு எழுதுக்கு. இந்த மேக்ஸ் டீச்சர் வேற அடிக்கடி மேக்ஸ் டெஸ்ட் வைக்காங்க. அது வேற போட்டு போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. படிக்க வைக்க நல்லா படிக்கல, மார்க் எடுக்கலன்னா அதுக்கும் போட்டு அடிக்காவோ. கூடவே வீட்டு வேலையும் செய்யணுங்காவோ. நம்ம எத்தனை தான் பார்க்க. சரி, ஒரு மணி நேரம் அம்மா நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காரலாம். உனக்கு படிக்க எழுதக்கே பிடிக்காது, அதனால நீ இப்படிதான் சொல்லுவ. எனக்கு அப்படியா? ரொம்ப நீட்டாத நெட்டி. என்னமோ உலகத்துல இவ ஒருத்தி தான் படிக்க மேதாவி மாதிரி பேசுவா. சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் மேதாவி தான் டி. எப்ப உன்ட்டெல்லாம் யார் பேசுவா? வீடை ஃபுல்லா ஒதுங்க வச்சு தூரு. நான் வாசல போய் தூத்து தொளிச்சு கோலம் போடுதேன். ரொம்ப சுத்தம்ல. நான் இங்க வீட்டுக்குள்ள தூக்கணுமா, அந்த அம்மா மெல்லிசா வெளியில தூத்துட்டு வந்துருவாங்களாம். ஏன் முனிசு, 2 ஒண்ணு தானே? அது எப்படி ஒண்ணாவும்? வீட்டுக்குள்ள தூக்கவளுக்கு தான் வேலை அதிகம். சோஃபாவுக்கு அடியில தூக்கணும், சேரை நவட்டிட்டு தூக்கணும், எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அதெல்லாம் ஒதுங்க வச்சு தூக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா?
மாசத்துக்கு தான் அப்படிதானே டீ, எவ்வளவு காணும் குப்பை பறக்கும், அம்பட்டையும் தூத்து அள்ளணும்ல. நீ எங்க அள்ளுவா, ஒதுக்கி வச்சுட்டுலாம் வருவா. ஒதுக்கி வச்சா பக்கத்து வீட்டுல லதாத சண்டைக்கு வரும். அம்மையும் ஏசத்தான் செய்வா ஒதுக்க கூடாதுன்னு. அதனால நான் தூத்து அள்ளிட்டு தான் வருவேன். மேற்கொண்டு உனக்கு கோலம் போடவும் வராதுல்ல, நான் தானே கோலம் போடுவேன் எப்பவும். இவ பெரிய கோலமாவு கோயிலா, இவளுக்கு மட்டும்தான் கோலம் போட வரும், வேற யாருமே போட்டுக்கிட மாட்டாவோ. சும்மா 2 கிறுக்கு கிறுக்கி வைக்கணும் அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிடுவேன். நீ வீட்டுக்குள்ள தூரு, நான் வெளியில தூத்துக்கிடுவேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் வாசல்ல தூப்பேன். நான் தான் தூப்பேன் போட்டி. நான் இப்பவுமே போய் வாரியில் எடுத்து வாசல்ல தூத்து தொளிச்சு கோலம் போடுதேன். நீ இப்படியே இரு, அம்மா வரும் உன்னைய சொல்லி கொடுக்கேன். நித்யா, நான் தான் வாசல்ல தூப்பேன்னு சொல்லிட்டேன். போட்டி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல, யாமட்டி அடிக்க. என் கண்ணே கண்ணாடியோட சேர்த்து குத்திட்டா. அடிச்சுட்டா ஓடியா உன்னைய. எட்டி சாடி வந்தா விடியா, உன்னை விட மாட்டேன் டி. போட்டி எட்டி. எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்திருக்காளான்னு பேரு கூப்பிட போனவா. வருவாவு சித்தி, இவ என்ன செய்வா, அவ கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டுன்னா. அப்படி கிடையாது, இவளும் கொஞ்சம் அசம்பந்தம் தான், ஆடி அசைஞ்சுதான் போவா. அண்ணா மல்லியா வந்துட்டா. வா மல்லியா, வாங்கண்ணே. வாரோம், நேரம் ஆயிட்டோம், எங்களுக்காண்டி தான் நிக்கலோ. உன்னையும் காங்கலம் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். மேற்கொண்டு சரசக்காவும் இன்னும் வரல, சாந்தியும் வரல, சின்ன பொண்ணு கூப்பிட போயிருக்கா. சரி சரி, நல்ல வேலை, என்னால தான் லேட் ஆயிட்டோன்னு பயந்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள போய் இருங்க. சிவா எங்க, சிவாவும் மகாவும் காங்கல. அது அவன் பொண்டாட்டிக்கு கெதியா இல்லையா? கெதி இல்லையா, என்ன செய்து? நல்லா தான் இருக்கா, சும்மா நடிச்சிட்டு கிடப்பா, அப்பந்தானே புருஷங்காரன் தாங்குவான். மல்லியா, என்ன பேசுத? ஏங்க உண்மை தானே? நீ கண்டியா வந்து போய் நடிக்கத, போங்கிட்டு. ஏத்த அவளுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, ஒரே வாமிட்டு காய்ச்சலா இருக்கு. அதான் அவன் கூட இருந்து பாக்கேன், நான் வரலன்னு சொல்லிட்டான். வாந்தி எடுத்துட்டு கிடக்கானா, ஆஸ்பத்திரியில போய் என்ன ஏதுன்னு பாத்தீங்களா? பிள்ளை குட்டி உண்டாயிருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். இல்லத்த ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வந்துட்டாவோ, அப்படி எதுவும்னா தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, இப்ப இல்லாட்ட என்ன, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவா. நாங்களும் அதுக்கு தான் காத்து கிடக்கோம். ஏ சித்தி, என்ன எல்லாரும் வந்துட்டாவோ? சப்பா, எல்லாரையும் கூட்டு வரதுக்குள்ள போதும் நைட்டு போமாக்கா. என்னத்தா போமாக்காங்க, என்னமோ சீக்கிரமா வந்த மாதிரி, ஏன் விட்டு நேரம் ஆக்குனேன்? எத்தே, நான் எங்க நேராக்குனேன், அவன் 2 ரூம்ல கூப்பிட போயிட்டு வரேன். அதுக்கு விட்டு நேரமா தான் கேக்கேன். போனவா உடனே கூட்டு வரணும் வந்திருப்பியா, நீ கதை வந்துகிட்டு இருந்திருப்ப, அதான் விட்டு நேரம் ஆயிட்டு. ஏன் சித்தி, அந்த பிள்ளையன்னு சொல்லாதியா, நாங்களாம் நேரம் ஆக்கிட்டா, அவன் என்ன செய்வா? அப்படி இல்ல சரசி, நீ எவ்வளவு காப்பாத்தாத, எனக்கு தெரியும் இவன் என்ன செய்வான்னு. எந்த வீட்டுக்கு போனாலும் கதை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிடுவா. அது உண்மைதான், நான் என்கிட்டயும் வந்து கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டு தான் இருந்துட்டா. என்ன செய்ய, அவ குணமே அப்படிதானே சித்தி, திடீர்னு எப்படி மாத்த முடியும்? 4 முடி அவளை என்னவளா கணக்க, நீ செஞ்சதானே சொல்லிருக்கா. எத்தே, அது பிராடல் இருக்குதே. ஆமா, உனக்கு உன்னைய தவிர மத்த எல்லா அவளும் கெட்டவா. சரி சரி, நேராவது வந்து வண்டியில ஏறு, இங்கேயும் பேசி பேசி நேராக்காத. வாங்கம்மா எல்லாரும் போவோம். ஐயா உள்ள வாங்க. என் மல்லியா லட்சுமி உள்ள போங்கம்மா, நேரத்தோட வண்டி எடுக்கட்டும். சரி சித்தி. எனக்கு ஒருத்தங்க பிடிச்சிருக்கு. எப்பா மாமக்களே. எப்பா சாரிப்பா. யாமக்களே சாரி சொல்லியா? இல்ல, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அக்கா லவ் பண்ணணும்னு சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவா வேண்டாமா? இப்ப என்ன பேசானே கேட்டுக்கிட்டு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்லுவோம். நான் இதை சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட சொல்லதுக்கே பயனேன். பரவாயில்ல மக்களே, உன் மனசுல உள்ளது அப்பா கிட்ட சொன்னல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்பாக்கு. சும்மா சொல்லாதீங்கப்பா, உங்களுக்கு என் மேல கோவம், அதனாலதான் பேசாமலே வந்துட்டீங்க. சே கோவம்லாம் இல்ல மக்களே, நீ இந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு மைண்ட்ல கிடையாதுப்பான்னு சொல்லியிருந்தியா என்கிட்ட. நான் நினைச்சேன் கல்யாண பேச்சு எடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் சமையல்லாம் கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் படிக்கணும், வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். திடீர்னு இப்படி ஒரு விஷயம் சொல்லவும் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணனே தெரியாம தான் அப்படியே அப்செட் ஆகி வந்து படுத்துட்டேன். மேற்கொண்டு எனக்கு என்ன கவலை அப்படின்னா, நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை நீ செஞ்சே தீரணும்னு இப்ப நான் அவங்க கிட்ட வேற வீட்டுல கலந்து பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுதம்னு சொல்லிட்டேன்னா அதான் என்ன செய்ய போறணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாரிப்பா, இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். அதான் எனக்கே இன்னும் கன்ஃபார்மா எதுவும் தெரியல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவோமே தான் அப்படியே விட்டுட்டேன். என்னம்மா சொல்லியா? கன்ஃபார்ம் ஆகலன்னா என்ன சொல்லுதா எனக்கு புரியலையே. அவங்க கிட்ட நான் இன்னும் இதை பத்தி பேசவே இல்லப்பா. இனிமேதான் அவங்க கிட்ட சொல்லி ஓகேவா இல்லையான்னு கேட்கணும். என்னம்மா சொல்லுத? ஆமாப்பா, இன்னும் நான் அவங்க கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட எந்த முடிவும் சொல்ல முடியல. அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரியுமாமா உனக்கு? அதெல்லாம் தெரியும்பா. நான் அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன். வீட்டுக்கு போயிருக்கியா? ஆமா, வேற யாரும் இல்லப்பா, நம்ம மகா கல்யாணம் ஆகி போயிருக்கல்ல, அவ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவ வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அப்படியா? பையன் நல்ல பையனா? ரொம்ப நல்ல குணம்ப்பா, கிட்டத்தட்ட உங்களே மாதிரி. என்னதான் அம்மா உங்களை திட்டுனாலும் எந்த இடத்துலயும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அவங்களும். அப்புறம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இவ்வளவு விஷயம் சொல்லுத, எத்தனை நாளா தெரியும்? இப்பதான்ப்பா, ஒரு 2-3 மாசமா தான் தெரியும். அவங்க வீட்டுல எல்லாம் எப்படி பேசிருக்கியா, பழகிருக்கியா? நம்மள மாதிரி வசதியானவங்க தானே? எப்படி வசதின்னு சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ் தான். ஆனா அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே நல்ல குணம்.
என்னம்மா வசதி வாய்ப்பெல்லாம் குறைவா இருந்தா நீ எப்படி அந்த வீட்டுல போய் வாழ முடியும்? இல்ல இல்லப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீடு. நல்ல பெரிய வீடு. ஆனா என்ன, பழைய காலத்து வீடு அவ்வளவுதான். அவங்க வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கும். எந்நேரமும் கலகலன்னு இருக்கும்பா. அக்கம் பக்கத்து வீட்டாட்களும் நல்லா பேசுவாங்க. அவங்க அப்பாக்கு என்ன வேலை? சொந்தமா வயல் இருக்குப்பா, விவசாயம் தான் பார்க்காங்க. ஓ, இவ்வளவு தைரியம், அப்பா கிட்ட இவ்வளவு விஷயத்தையும் சிரிச்சுக்கிட்டே பேசுதா. இதுவே எனக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்குப்பா. அந்த பிள்ளை வீட்டுல போய் நான் பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு சொன்னா அந்த அப்பா என்னை விட்டு வச்சு தேடுவாங்களா? எல்லா ஊர்லயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் குடும்பம் நடக்க மாதிரி பேசியாத. உண்மையை சொல்லப்போனா ஆம்பளை பேரும் நாங்க தான் பாவம். எவ்வளவு தைரியமா இம்பிட்டு விஷயத்தையும் சொல்லுதா. சரி, அந்த பையன்ட்ட என்ன ஏதுன்னு பேசி கன்ஃபார்ம் ஆன பிறகு நீ என்கிட்ட சொல்லு. இப்ப அப்ப உங்களுக்கு ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் பேசி என்ன ஏதுன்னு முடிவு சொல்லு மக்களே. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மெல்ல மெல்ல விஷயத்த சொல்லிட்டு வீடு வசலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாவும் நானும் முடிவு பண்ண முடியும். இப்ப வீடெல்லாம் ஒரு விஷயமாப்பா. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா ஓகே தானே? சரி பாப்போம், நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு சரியா? சரி பாப்பா, நான் நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருதேனே. நாளைக்கு நீ ஒரு பக்கம் போக முடியாது மக்களே. ஏன்பா? உன் மாமு மவ அகல்யாவுக்கு கல்யாணம் மறந்துட்டியா? ஆமா, அவளுக்கு நாளை கழிச்சு கல்யாணம்ல. அதுக்கு தான் நம்ம நாளைக்கு காலையில இங்க இருந்து கோயம்புத்தூர் கிளம்புதோம். ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு. நாளை கழிச்சு காலையில மேரேஜ் முடிச்சு உங்க அம்மா அங்க இருந்து கிளம்பவே சாயங்காலம் ஆயிரும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர நைட் ஆயிரும். அதனால நீ 2 நாள் கழிச்சு தான் போய் பேச முடியும். எப்பா, நீங்க மட்டும் வேணா போயிட்டு வரீங்களா? நான் இருக்கட்டுமா இங்க? உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது மக்களே. மேற்கொண்டு அம்மா வேற ஏசுவா. அதுவும் சரிதான். ஏங்க இம்மா, என் பிள்ளை எந்திரி மக்களே. எதுவும் அடிபட்டுட்டா மக்களே? தூரப்பா, உனக்கு கொஞ்சமாவது கூர் இருக்காமா? நாங்க நின்னுகிட்டு இருக்கேன், இப்படி தள்ளிட்டா. நான் காதை வளைச்சிட்டு திரும்பினே நீ கீழே விழுந்து கிடக்கல. இங்கிட்டு நின்னதே நான் கவனிக்கல. ஆமா, என்னத்துக்கு அப்படி ஓரத்துல நின்னுகிட்டு இருந்த? அது வந்து முக்கியமான என் புக்கு காங்கல, அதான் அப்பா ரூம்ல வச்சிருப்போன்னு தேடலான்னு வந்தேன். சரி, இருந்தாலும் விடுமா, அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காம. சரி சரி, கோவப்படாத. எப்பா, இந்த அம்மையை சமாளிக்கிறதே பெரும் பாடா போச்சு நமக்கு. சரி, எங்க நாளைக்கு கிளம்புற கிளம்பணும்னா எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு? ஆமாம்மா, அதை பத்தி தான் இப்ப பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். துணிமணி எல்லாம் 2-3 நாளைக்கு தேவையானது இப்பவுமே எடுத்து வச்சிருங்க. 2-3 நாளைக்கு எதுக்கு? நாளைக்கு ஒரு நாள், நாளை கழிச்சு ஒரு நாள் தானே. கூட ஒரு நாள் தங்க வேண்டி வந்தாலும் வருங்க. என் சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருப்பாவோ. இருன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன், கூட 2 நாளைக்கு துணிமணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. எனக்கு காலேஜுக்கு போகணும். உன் சௌரியத்துக்கு லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது. சரி, ஒரு 2 நாள் சேர்ந்தாலே லீவ் போட்டா இப்ப என்ன, ஒன்னும் ஆயிராது. புரணி, உனக்கும் தான் எது எடுத்து வைக்கணுமோ இன்னைக்கு நைட்டே எடுத்து வச்சிருந்தா நாளைக்கு காலம்பரை கிளம்பணும். இல்ல உன்ட காலையிலேயே சொன்னோம்னா எடுத்து வச்சிட்டியா? வச்சாச்சு. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எங்களை எல்லாரையும் சொல்லிட்டு நீ கடைசி நேரத்துல கிளம்பாம நிப்ப. நான் இனிமேதான் எடுத்து வைக்கணும். நீ போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுருன்னா காலம்பரை எந்திக்கம்ல காப்பியாவது டீயாவது போட்டு குடிச்சிட்டு கிளம்புவோம். சரி. சே, எல்லா விஷயத்தையும் அப்பாட்ட சொல்லியாச்சு. இனி அவகிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இந்த நேரத்தில் அம்மா வெளியூர் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வரலன்னு சொன்னாலும் சண்டை போடுவா, ஏசுவா, திட்டுவா. என்ன செய்யனே தெரியலையே. வரலன்னு சொல்லி பார்ப்போமா? எவ்வளோ முயற்சியா என்ன ஏதுங்கிறது இங்கே பேசிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். அங்கே போய் பேசியிருந்தா நல்லா இருக்காது. எம்மா என்னடி? நானா வீட்லயே இருக்கட்டாமா? நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரீங்களா? வீட்டில் இருக்க போறியா? இல்லைம்மா, நான் அங்கே வந்து என்ன செய்ய போகிறேன். ஏன் வீட்டில் இருந்து நீ என்ன செய்ய போகிற? அதுக்கு இல்லைம்மா, தேவையில்லாமல் அலைச்சலாச்சேன்னு பார்த்தேன். ஏன் மெட்ராஸில் இருந்தப்போ நீ இருந்த இடத்துக்கும் வேலை பார்க்க இடத்துக்கு எவ்வளோ தூரம் அங்கெல்லாம் போயிட்டு வரத்தானே செஞ்சேன். சொந்த மாமியை விட்டு கல்யாணம். சொல்லப்போனா இன்னைக்கே போயிருந்துருக்கணும். உங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் கெடுத்து கேள்வியாக்கி நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இதுவே இந்த லட்சணம் 10 வரைக்கும் நீ வரமாட்டேன்னு சொல்லுவியோ? ஒழுங்கு மரியாதையை துணிமணி எடுத்து வச்சுட்டு கிளம்ப பாரு சொல்லிட்டேன். வேற ஒன்னத்தை எடுத்து வைக்காம காலையில நீ டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. எவைக்கு சொல்லுமே. பால் வாங்குறதோட கூட 4 ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. எழுதி தரேன், போய் வாங்கிட்டு வரியா? எனக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் தந்தா தான் போவேன். சரில, தாரேன், போய் வாங்கிட்டு வா. அப்ப சரி, வா போவோம். எப்பா, அம்மா கிட்ட நீங்க பேசுறப்பா, நான் வீட்லயே இருக்கேன். ஐயோ, என்னால முடியாதுமா. இது உன் அண்ணன் வீட்டு கல்யாணம், அதுக்கு எல்லாரும் போயே தீரணும். இப்பா இதுவே நம்ம குடும்பத்துல பெரியப்பா வீட்டுல கல்யாணம், அத்தை வீட்டுல கல்யாணம்னா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டா. பார்த்தல, ப்ரெஷர் குக்கர்ல விசில் வந்தனக்கா பேசிட்டு போறா. ஆனது ஆயிப்போச்சு. ஒரு 2 நாள் தானே இடையில வந்துட்டு கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பேச பாரு சரியா? சரிப்பா. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க சித்தி, பெரியம்மா எல்லாரும் வாங்க. வாரம்மா அக்காவங்க, அம்மா தங்கச்சி எல்லாரும் என் அவகிட்ட நிக்காவோ. வாங்க வீட்டுக்குள்ள. வாரம். பேத்தி என்ன அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காவளோ? ஆமா. சரி எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, வாங்கய்யா. என்ன எசிக்கமத்த பேத்திக்கு கல்யாணம் வந்து சந்தோஷத்துல முகம் பூரா பல்லா இருக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்களம்மா, அதான் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இன்னும் சும்மையா வந்திருக்கோம். உங்க பேத்தியை பார்க்கத்தான் வந்திருக்கோம். சீக்கிரம் வர சொல்லுங்க, பார்க்கட்டும். அண்ணா இப்போ வந்துருவோம்மா. ஒன்னும் அவசரம் இல்லக்கா, பொறுமையா அலங்காரம் பண்ணி மெதுவா வரட்டும்.
இப்ப என்ன அடுத்தால அந்நியத்திலேயே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் நம்ம தானே. சரிடி, இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காமலே எல்லாம் அமைஞ்சிட்டு பத்தியா. பூ இதுக்கெல்லாம் முதலையே சொல்லியிருந்தா தான் கிடைக்கும். மெனக்கெட்டு போய் அப்பங்காரன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தா அதான் நேரம் ஆயிட்டு. இல்லைன்னா அப்பளே ரெடியா இருப்பா. அதான் இப்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காவோ. சரி சரி, பொறுமையா பண்ணட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. சரிக்கா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவான்னு. பையன் வரட்டும் சித்தி, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிம்மா, இருந்துக்கிடுங்க, நான் வாரேன். ஏலக்கா, வீட்டை பத்தியா பெரிய வீடு. ஆமா பத்தியலாக்கா, இப்படிப்பட்ட வீட்டுல இருந்து எப்படி லட்சுமிகா வீட்டுக்கு பொண்ணு கொடுக்காத? அதான் எனக்கும் தெரியல, பாத்துக்கோ. வேற எதுக்கு? எல்லாம் அந்த பையல கைக்குள்ள படத்தான். என்னக்கா சொல்லியே? ஆனா ஆமா, காசு பணம் வச்சிருக்கோம்லாம், நம்ம கைக்குள்ள இருக்க மாதிரி மருமையும் கிடைக்கணும்னா குறைஞ்ச இடத்துல தான் பொண்ணு கொடுக்காள்வோ. அப்பதானே சொன்னபடியெல்லாம் ஆட்டி வைக்கலாம். ஆனாலும் லட்சுமி அக்காக்கு லக்கு தான் பத்தியடா. அது என்னமோ உண்மைதான். அவ கவர்மெண்ட் வேலை பக்கம் மாப்பிளையும் வச்சுக்கிட்டு வீடு வசதியும் வச்சுக்கிட்டு பொண்ணு கிடைக்கலன்னு அலையுதா. இவளுக்கு பாரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கதே. அதை சொல்லுங்க ஏக்கா. அண்ணா நீ ஏமாவனுக்கும் கல்யாணம் முடியாத அளவுக்கு வந்துட்டுலாக்க. ஆமா லட்சுமி, நல்ல விஷயங்கள்லாம் அப்படிதான். நம்ம மழையா நினைப்போம், அது சட்டு சட்டுன்னு நடந்து முடிஞ்சிடும். கடவுளேன்னு எல்லாம் அமைஞ்சு வரணும்க்க. அதெல்லாம் அமைஞ்சு வரும், கவலைப்படாத. அப்புறம் கிருஷ்ணா, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அடுத்து நீயும் குடும்பஸ்தனாயிருவா எங்களை மாதிரி. ஆமா, எங்க இவனும் என்னைய மாதிரி சிவா மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிடுவானோன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வீட்டுக்கு ஏத்த பையதான் அண்ணல. யாம்னே நீ வேற, எனக்கு லவ் மேரேஜ் வேண்டாம், அரேஞ்ச் மேரேஜ் வேண்டாம், நான் கல்யாணமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்டதும் அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி அந்த திட்டிட்டா. அடிக்காத குறைதான், வேற வழி இல்லாம இப்படி வந்து உட்காந்துருக்கேன். அது எப்படிடே, நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஜாலியா சுத்தலாம் பாக்கியோ? அதானே? யாம்னே. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வந்துரும். பார்த்துட்டு ஓகே சொல்லு. அடுத்து நிச்சயதார்த்த வேலையில கல்யாண வேலையில எங்களுக்கு நிறைய இருக்கு. என்ன ராசு, அப்படித்தானே? ஆமா, அதை விட வேற என்ன வேலை இருக்கு? முதல்ல அவனுக்கு கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் மத்த வேலை. ஆமா கிருஷ்ணா, சிவா ஏன் வரல? வாரம் தான் சொல்லியிருந்தாம்னே, அந்த சிஸ்டருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, அதான் வரல. உடம்பு சரியில்லைன்னா? ஃபீவரா இருக்கானே, அதான் நான் வர முடியலன்னு சொன்னான். சரி பரவாயில்ல, நீ சிஸ்டரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். சரி சரி, எல்லாரும் வாங்க, காப்பி எடுத்துக்கோங்க. சரிம்மா. மேகலா, தட்டை என்ன கொஞ்சம் கீழே இருக்குமா? எட்ட மாட்டுக்கு வர லட்சுமி அக்காவுக்கு. இவளே என்ன எங்க ஒருத்தினா இருக்கத மறந்துட்டியா? ஆமத்தே, மறந்துட்டேன். உள்ள கிடைக்க பத்தியில அவங்கள பார்த்த பிறகு ஞாபகம் வருது. இனி ஒன்றும் பேச மாட்டேன். கூறு கிட்டவா, அவ ஏதோ விளையாட்டுக்கு பேச. நீங்க எடுத்துக்கோங்க மேனி. சரிம்மா, எடுத்துக்கோங்க சரசக்கா. சரிம்மா, உன் வீட்டுக்கார வரலையா? நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காவுக்கா. சரி சரி, காப்பி எல்லாம் பொண்ணு தானே கொண்டு வரும். இங்க என்ன அதிசயமா பொண்ணுக்கு சித்தி கொண்டு வரா? யார் கொண்டு தான் என்ன நாள் முடி? உங்களுக்கு தேவை காப்பி தானே, குடிக்க வேண்டி தானே? ஆமா, காப்பி அடிக்க அங்க இருந்து இங்க வரைக்கும் வராத. நீ பொண்ணு பக்கத்துல வந்தா காப்பி அடிக்க வந்தா? ரெண்டும் தாங்க. வேற என்ன, நானும் அப்படிதான் வந்தேன். சரி, சத்தம் படாதியா, காப்பி சிந்திர போகுது. மேலா கேட்டதுக்கு பதிலே காணும். நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவ காப்பியை கொண்டு வரணும் தான் சொன்னோம். அவளுக்கு இங்க வந்து நிக்கவே கூச்சமா இருக்குன்னு சொல்லுதா. சரி, காப்பியெல்லாம் கொடுத்துக்கிட மாட்டா. அதுவும் போவ நீங்க வந்தவோ இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருக்கீல, முதல்ல போய் காப்பியை கொடுப்போன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, இப்ப என்ன, பொண்ணு வந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. மாப்பிளக்காரன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன கிருஷ்ணா? எக்கா சும்மா இருங்கக்கா. பாத்தியா, இப்பவுமே எப்படி வைக்கப்படுதான்னு. அதனால பண்ணுன மேக்கப் எல்லாம் போதும்னு சீக்கிரமா பொண்ணு அனுப்புங்க. சரி சரி. இருக்கு, டென்ஷன் பத்தாதுன்னு சின்ன பொண்ணாக்கா வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காவோ. இதுக்கே எப்படியா இன்னும் கல்யாண பேச்சு முடிவாயிட்டுன்னு வையன், உனையும் வச்சு பார்க்க மாட்டாவோ. பார்க்க இடத்துல எல்லாம் கிண்டல் பண்ணுவாவோ. ஆமா, எல்லாரும் வாங்க. இது பொண்ணு வந்துட்டு பாரு. வாமா, நல்லா இருக்கியா? எங்களை பார்க்க பொண்ணு பாருல. நீ இன்னும் பார்க்காம தான் இருக்கியோ? அங்கிட்டு திரும்பல. என்ன, எனக்கு வெக்கமா இருக்குனே. வெக்கமா இருக்கா? இல்ல, பொண்ணு பார்க்கன்னு சொல்லி தானே வந்திருக்கு. நீ பொண்ணை பார்த்தா ஒண்ணும் கிடையாது பாரு. என்ன பாக்கிய இப்ப என்னெல்லாம் செய்ய போற? சரி சரி இரு, நான் மெதுவா பாக்கேன். ஆசு, இவன் ஏற மாட்டான் போலயே. என்ன செய்ய, நம்ம தான் அடிச்சு பிறகு வலிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கேன். பாருல, இன்னும் என்னங்க பாக்க பொறுனே பாக்கேன். என்ன பொண்ணு முகத்துல சந்தோஷமே இல்லையே? சொன்னோம்லக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு சொன்னா, அதான் அப்படியே நிக்கா. சரி, நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மெயினா கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேளுங்க. என்ன மாப்பிள்ள, பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏ கிருஷ்ணா, என்ன ஒரேடியா அமைதியா இருக்கான்? கூப்பிடுறதே காதுல வெளில போல. ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னன்னே? இல்ல, என்ன எல்லாரும் உன்னையதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. காதை கேட்காம உட்காந்துருக்கா. என்னன்னே சொல்லியா? என்ன கிருஷ்ணா, பொண்ணு பக்கமும் காதை கேட்கல போல. என்ன? சரி, உங்க அண்ணன்ட்ட பேசலாம் இருக்கட்டும், பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுப்பா. என்ன, அந்த அக்காவை சும்மா இருக்க சொல்லுனே. ஏல, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும்ல. சொல்லு. எங்கிட்ட மட்டும் சொல்லல, நாங்க சொல்லிக்கிட்டோம். சும்மா சொல்லல, எங்கிட்ட தானே சொல்லுதா. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. என்ன ஐலி, என்ன சொல்லியா மாப்ள? அவனுக்கு ஓகேவாம்க்கா. ஏப்பா, இதை சொல்லிட்டு அப்படி குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டு உட்காந்துருக்கான். பொண்ணு பரவாயில்ல போலியப்பா, நீ வெக்கப்படுறதுக்கு. அந்த பொண்ணு வெக்கப்பட்டு ஓடியாச்சு. நினைச்சுக்கிடாதியா, வெக்கப்பட்டு உள்ள ஓடிட்டா. சரி சரி, அதனால ஒண்ணும் இல்லம்மா.
சரி, பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சு போச்சு. அடுத்து என்ன விஷயங்கள்னு பேசுங்க. என்ன விஷயம் பேசணும் முடி? பிறகு என்ன நகைப்படியாவே என்ன ஏதுன்னு எதுவும் பேசண்டாமா? லட்சுமி அக்கா வேற நிறைய போட்டு வரணும்னு நினைப்பாவே. அது என்ன ஏதுன்னு இன்னைக்கு பேசணும்ல. அப்படி ஒன்றும் நான் நகைக்காண்டி ஆசைப்படுறவா கிடையாது சந்தி. சும்மா ஏதாவது பேசிட்டு கிடக்காதே. ஏன்க்கா கோபப்படுதியா? நான் சொன்னதுல எதுவும் தப்பா? கல்யாணம் பேசுனா அதெல்லாம் பேசத்தானே செய்வாவே. என்ன நகைப்படுதியா என்ன ஏதுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச முடியும். அப்படி எல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். லட்சுமி, இதெல்லாம் பேசக்கூடியதானம்மா. நீ என்ன போடணும்னு சொல்லி கேளு. என் தம்பி என் மவளும் குறையில்லாம எல்லாம் செய்வாம்மா. இல்ல சித்தி, எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. வார பிள்ளை எங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்க கூட நல்ல முறையில பேசி வச்சு இருக்கணும். இது மட்டும்தான் நானே என் மவன் எல்லாரும் ஆசைப்படுதோம். இதை தவிர நகை பணம் சீர் சனிக்கு நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நீ தட்டு மத்தக்கு நாள் பார்க்க வேண்டியதானே. நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லும்க்கா. நான் வரையிலேயே கேலண்டர்ல பார்த்தேன். வார வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வைக்க வசதியா இருந்ததுன்னா அன்னைக்கே வச்சிருங்க. ஆனா ஊடையில ஒரு 2 நாள் தான் இருக்கு. வைக்க முடியுமான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. என்னட்டி, வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருவியா எப்படி? இல்லையே தம்பி, நீ என்ன சொல்ற? சரிக்கா, நல்ல விஷயத்தையும் தள்ளி போடுவானு. வெள்ளிக்கிழமையே வச்சிடலாம். ஆனா எல்லாருக்கும் சொல்ல முடியுமா 2 நாள்ல? நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஊரா போய் பத்திரிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. போன் அடிச்சு சொன்னாலே போதும். கல்யாணத்துக்கு மட்டும் பத்திரிக்கை அடிச்சு எல்லா ஊருக்கும் போய் கொடுத்துட்டு வரணும். அப்படிங்கல இன்னையிலேருந்து ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு நாளா கழிச்சு 2 நாள் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லதுக்கு. போதாதா? பக்கத்துல இருக்க மண்டபத்தை அமுத்திரு. சரிக்கா, அப்ப சரின்னு சொல்லிரு. ஆ சரிக்கா, நீ சொன்னனக்கா வார வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருவோம். சிம்பிளா வைக்க போறீங்களா பெருசா வைக்க போறீங்களான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தக்கன லட்சுமி ஆளுகளுக்கு சொல்லிக்கிடுவல்ல. ஒத்திக்கு ஒரே பிள்ளை தான், அதனால பெருசா தான் வைக்கணும். லட்சுமி, உனக்கு எல்லாம் சௌரியம் தானே? பண்ணிடலாமா எப்படி? சரி சித்தி. சரி, அப்ப சுமூகமா முடிஞ்சுது. எங்க முடிஞ்சது? ஏன், வேற என்ன செய்யணும்? என்னத்தே பேசிய? மாப்பிள்ளையும் பொண்ணு ஒரு வார்த்தை பேசவில்ல, பேசவே விடல நீங்க. அதுவும் சரிதான். ஐயா பேரப்பிள்ள, பொண்ணுட்டு எதுவும் பேச போறியானா போய் பேசிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாச்சு. போய் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வாடே, வீட்டுக்கு போவோம். போங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போய் பேசிட்டு தான் வாயம்ல. ஆகப்பா, நான்லாம் பேசல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, 2 மாதிரி இருக்குன்னு. சின்ன பொண்ணு, ஏன் மவன் கூச்சப்படுவான் சின்ன பொண்ணு. அது சரி, மவனுக்கு அம்மா சப்போட்டா. கல்யாணத்தன்னைக்காவது மணமேடைக்கு வந்து தாலி கட்ட சொல்லிருங்க. அப்புறம் அன்னைக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டே உங்க மவன் உட்காந்துக்கிடாம.